working as a registered nurse at Apollo Hospitals, Chennai. அது எல்லாத்துக்குமே தெரியும் Apollo Hospitals. 2019ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் COVID-19 அப்போதான் வந்தது. பட் நம்ம இந்தியால வந்தது 2020 March 27. ஸோ அந்த டைம்ல எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. லைக் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது கோவிட் வந்தால் இறந்துருவாங்க, அது மட்டும்தான் நம்மளுக்கு அப்போ ஒரு கான்செப்ட் தெரியும். வந்தால் இறந்துருவாங்க, அது மட்டும்தான் தெரியும். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் டு ரிசீவ் கோவிட் பேஷண்ட்ஸ் அமௌங் தமிழ்நாடு. ஸோ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க, யார் யார் பில்டிங் வாலண்டியராக யாராச்சும் வந்து பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே வரல, பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், கோவிட்னா வந்தால் இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பேஷண்ட் வேற ஆன் த வே வந்துட்டு இருக்காங்க, ஆனால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நம்ம ஸ்கூலில் நடந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 9th ஸ்டாண்டர்டில் அந்த மேலே பிளாக்ல லாஸ்ட் கிளாஸ், அதுதான் எங்களோட கிளாஸ். எங்களுக்கு வந்து மர்சி மிஸ் தான் எங்களோட கிளாஸ் டீச்சர். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. என்னாச்சு அப்படின்னா இங்கே ஒரு சம்பங்கி பூ மரம் இருக்கும். ஸோ அது எல்லாருமே கொஞ்சம் அப்நார்மல் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா என் பெஞ்ச்மேட் ஒருத்தி அவன் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான். கிளாஸில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். யாருமே நாங்கள் பக்கத்தில் போகவே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் மர்சி மிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஷி வாஸ் 7 months ப்ரெக்னென்ட். நான் ஒன்றுமே அந்த இன்சிடென்ட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவகிட்ட போகிறதுக்கு ஒரு சின்ன வழியாக இருக்கும். நம்ம கிளாஸ் ரூம் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன கிளாஸ் ரூம்ஸ் தான், சின்ன வழியாக இருக்கும். அவங்க 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்து சேர் எல்லாம் அவங்க தள்ளி விட்டு ஓடி வந்தாங்க. அவங்க வயிற்று வந்து எல்லா டெஸ்க்குமே இடிச்சது, நான் கண்ணால் பார்த்தேன். அவங்க ஓடி வந்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சாங்க, உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட் ஆகிட்டா, பீஸ் ஆகிட்டா, எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்ககிட்ட. அவங்க அன்னைக்கு பண்ண சின்ன வேலையால் இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த இன்சிடென்ட்டை ரிமெம்பர் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட்டாக கோவிட் வார்டுக்குள்ளே போகிறேன். போய் ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணேன். 2 days கழிச்சு தான் நான் அந்த ரூம் விட்டு வெளியே வந்தேன். ஏன்னா எனக்கு வெளியில் என்ன நடக்கும்னு தெரியாது, என் கூட யாருமே காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, நானும் யாருக்கையும் காண்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு காண்டாக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னதால நான் வெளியே வந்ததில்லை. 2 days கழிச்சு தான் எனக்கு தெரியும் நான் தான் ஃபர்ஸ்ட் நர்ஸ் தமிழ்நாட்டில் வச்சு COVID-19 பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணா. மர்சி மிஸ் பண்ண அந்த சின்ன இன்சிடென்ட் என் லைஃப்பில் எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா, நான் ரிசீவ் பண்ண 2 days கழிச்சு எனக்கு இப்படி நான் தான் ஃபர்ஸ்ட் நர்ஸ் தமிழ்நாட்டிலேயே ரிசீவ் பண்ணேன் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் இன்சார்ஜ் ஆகணும்னா சின்ன விஷயமே கிடையாது. குறைஞ்சது 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்சார்ஜ் ஆக முடியும். எனக்கு ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் பேஸ் பண்ணி 1 yearல எனக்கு இன்சார்ஜ் போஸ்டிங் கொடுத்தாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங், அவங்க சொன்ன பிஹேவியர்ஸ் நான் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு அந்த 1 yearல எனக்கு இன்சார்ஜ் நர்ஸ் போஸ்டிங் கிடைச்சது. அண்ட் ஆல் ஓவர் அப்போலோ, இந்தியாவில் இருக்கிற அப்போலோவில் எனக்கு மோஸ்ட் டெடிகேட்டிவ் நர்ஸ் ஆஃப் த இயர்னு சொல்லி எனக்கு பெரிய அவார்ட் கொடுத்தாங்க. அது எல்லாமே ஸ்கூல்னால தான் சொல்லுவேன். அண்ட் இன்ஃபேக்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்டாக விஐபிஸ் வருவாங்க. நான் சிஎம்லேருந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தனால எனக்கு அவங்கெல்லாம் ஒரு இதாகவே தெரிய மாட்டாங்க. ஸோ அது அப்படி பார்க்கும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்கா இல்லையா, ஸோ அவர் வந்து நான் வந்து விஐபி லான்ச்சோட இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் அவர் என்கிட்ட வந்து பேசினார். அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி ஏஞ்சல் உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற ஸ்டாஃப் நர்சஸ் விட நீங்கள் ஒரு படி மேலாக இருக்கீங்க, என்னாச்சு, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் நான் வந்து குன்னூர்லேருந்து வரேன், குன்னூரில் சென்ட் மேரிஸில் படித்தேன். நான் சென்ட் மேரிஸ் கான்வென்ட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல் சார், பட் ஆனால் கான்வென்ட்டோட ஸ்டாண்டர்ட் எங்கள் ஸ்கூலில் இருக்கும், நான் அங்கேருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்ம ஸ்கூல்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன். அவர் சொன்னார், சான்ஸ் கிடைச்சா நான் அடிக்கடி ஊட்டி வருவேன், கண்டிப்பாக நான் உங்கள் ஸ்கூலில் நான் கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஹீ மைட் விசிட் சம் டே. ஸோ இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு வந்து